அப்போ எந்த ஜெபத்துக்கு என்ன தியானம் என்பதை நீங்கள் தான் கண்டுபிடிக்கணும். தியானிக்க சொல்லிட்டாங்கன்னு சொல்லிட்டு அது மாதிரி ஏதாவது ஒரு வசனத்தை எடுத்து தியானிக்கணும்னு சொல்லிட்டாங்களே அப்படின்னு சொல்லி தியானிச்சிங்கன்னா அந்த ஏற்ற அனல், அந்த ஏற்ற விசுவாசம் நமக்குள்ளே வராது. எதை மையப்படுத்தி ஜெபம் பண்ண போகிறோம் அப்படி வரும்போது நம்ம என்ன செய்யணும்னா அதற்கு ஏற்ற ஒரு தியானத்தை நம்ம செய்யணும். ஒருவேளை நீங்கள் ஒரு திறப்பிலே நின்று தேசத்துக்காக ஜெபம் பண்ண போகிறீங்க, நம்ம எதை தியானிக்கணும்னா கர்த்தருடைய மனதுருக்கம். அதை நம்ம நினைவு கூறணும். ஆண்டவரே, நாங்கள் ரட்சிக்கப்படணும், நாங்கள் பரலோக ராஜ்யத்துக்குள்ளே வரணும்னு நீங்கள் எவ்வளோ பாடுபட்டீங்க, சிலுவை சுமந்தீங்க, ரத்தம் சிந்தினீங்க. எதுக்காக? உங்களுக்காகவா? எங்களுக்காக. அதுக்காகன்னு சொல்லி நீங்கள் அப்படியே பண்ண கர்த்தருடைய தியாகம், மனிதர்களுக்காக அவர் செய்த தியாகம் உங்களுக்குள்ளே ஒரு அனலை உண்டாக்கும். அப்போ நீங்கள் என்ன செய்வீங்க? இந்த மனிதர்களுக்கான காரியத்துக்காக ஜெபம் பண்ணுவீங்க. அப்போ இந்த ஜெபம் கரெக்டாக அது பொருந்த ஆரம்பிச்சிடும்.